மதியால் வித்தகனாகி மனதாலும் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோகத்தருள்வாயே. மதியால் வித்தகனாகி மனதாலும் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோகத்தருள்வாயே. நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாயோய் கதியே சொற்பரவேளே கருவூரிற் பெருமாளே. நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாயோய் கதியே சொற்பரவேளே கருவூரிற் பெருமாளே. மதியால் வித்தகன் என்று தொடங்கக்கூடிய கருவூர் முருகனை பற்றிய திருப்புகழ் பாடல் 923வது பாடல் இது. வாருங்கள் பொருளை பார்ப்போம். மதியால் வித்தகனாகி, மதி என்றால் புத்தி அல்லவா? அந்த புத்தியை கொண்டு ஒருவன் வித்தகனாகி மிகப்பெரிய பேரறிவாளராகி மனத்தால் உத்தமனாகி. மனத்தால் நாம் எப்பொழுது உத்தமன் ஆகின்றோம் என்றால் நல்ல வழியில் நம் மனத்தை செலுத்தும் போது நாம் உத்தமன் ஆகின்றோம். இந்த வார்த்தையை உத்தமன் ஆகின்றோம் என்ற வார்த்தையை கேட்கும் பொழுது எனக்கு ஒரு கதைதான் ஞாபகம் வருகிறது. வள்ளலாரை பற்றியது. வள்ளலார் இருந்த காலகட்டத்தில் நிர்வாண சாமியார் என்று ஒருவர் இருந்தார். அவர் அந்நாட்களில் திண்ணை உண்டு. வழிப்போக்கர்கள் எல்லாம் அமர்ந்து செல்வதற்காக திண்ணை என்று ஒன்று வீடுகளின் முன்னால் கட்டி வைப்பதுண்டு. அங்கு அவர் உட்கார்ந்து யார் யார் போகிறார் வருகிறார்களோ அவர்களை எல்லாம் அவர்களின் குணத்திற்கு ஏற்ப ஆடு போகிறது, மாடு போகிறது, குதிரை போகிறது, நாய் போகிறது, பண்டி போகிறது என்றெல்லாம் சொல்லுவார். ஆனால் ஒரு நாள் வள்ளலார் அவ்வழியாக சென்ற பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதோ ஒரு உத்தம மனிதன் போகின்றான் என்றார் அந்த சாமியார். நாம் எப்பொழுது ஒரு உத்தமன் ஆகின்றோம்? ஒரு மனிதன் போகின்றான் என்று அவர் சொல்கிறார் என்றார். அப்பொழுதுதான் அவர் மனிதனையே கண்டிருக்கிறார் அந்த நிர்வாண சாமியார். வள்ளலாரை போல் நாமும் தயவு மிகுந்து பிற உயிர்களுக்கு ஜீவகாருண்யம் செய்யும் பொழுது நாமும் உத்தமன் ஆகின்றோம். அருணகிரியாரும் இதைத்தான் சொல்கிறார். நாம் எப்பொழுது மனத்தால் உத்தமன் ஆகின்றோமோ அதை போல் ஆகி பதிவாகி சிவஞான, என்னுடைய மனது ஒன்றின் மீது பதிய வேண்டும் என்கிறார். எதன் மீது என்றால் சிவஞான, அந்த சிவத்தின் அந்த பொருளில் நான் மனதை ஊன்றி பரயோகத்து அருள்வாயே. பர என்றால் அப்பாற்பட்ட மேலான என்ற அர்த்தம், வெளிப்புறத்தில் உள்ளது என்றும் அர்த்தம் உண்டு. அதனால்தான் பரதேவதை என்றெல்லாம் சொல்கிறோம். பரயோகத்து, யோகம் என்றால் அது ஒரு வழி, இறைவனை அடையக்கூடிய ஒரு வழி. அந்த மேலான அந்த யோக வழியை நான் செல்வதற்கு அருள் புரிவாயாக. நிதியே நித்தியமே என் நினைவே என்றெல்லாம் வர்ணிக்கிறார் அருணகிரியார். நிதியே என்றால் செல்வம் என்ற அர்த்தம் அல்லவா? நிதியே நித்தியமே, நித்தியமான பொருள் எது என்றால் எதற்கு அழிவே இல்லையோ அதைத்தான் நாம் நித்தியம் என்கிறோம். கடவுள் நித்தியமானவர். அழியக்கூடிய பொருட்கள் எல்லாம் அனித்தியமானவை. அதில் நாம் அனித்தியமான பொருட்களில் பற்று வைக்காமல் அந்த நித்தியமான பொருளில் நாம் பற்று வைக்க வேண்டும். அதுதான் இங்கு குறிப்பிடுகிறார். அந்த நித்தியமே என் நினைவே, என்னுடைய நினைவு எல்லாம் முருகா உன்னுடையதே. நற்பொருள் ஆயோய், நற்பொருள் என்றால் நல்ல, சிறந்த, மேன்மையான என்றெல்லாம் கூறலாம். பொருளானவனே. கதியே சொற்பரவேளே, கதி என்றால் எனக்கு கதியே நீதான், எனக்கு வேறு போக்கிடமே அல்ல, நீதான் கதி என்று எப்பொழுது நாம் சரணடைகிறோமோ அதுதான் கதி என்று சொல்வார்கள் இல்லையா? எனக்கு புகலிடமாக இருப்பதுவே நீதான். சொற்பரவேளே, எல்லாராலும் புகழப்படும் அந்த புகழ்ச்சிக்கு உரிய செவ்வேளே. கருவூரில் பெருமாளே, கருவூர் என்ற அந்த தலத்தில் எழுந்தருளி இருக்கும் பெருமாளே.